அஸ்ஸலாமு நான் 2022 பேப்பர்ல வெப் டிசைன் பேப்பர்ல 5வது கேள்வியில ஆஹ், 4வது கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போறேன். 4வதுல ஏ பார்ட் நான் செய்யறல. பிகாஸ் இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு தெரியும். ஐ மீன் எல்லாருக்கும் தெரியும் இது. ரைட் HTML கோட் டு டிஸ்பிளே த ஃபாலோவிங் ஃபார்ம் இது குயிக்கா அழகா எழுதியலும். இது பி பார்ட் நான் விளங்கப்படுத்த போறேன். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ என்ன நடக்கிறேன்னு சொன்னா, இப்படி நான் ஒரு ஃபார்ம் நான் செஞ்சு கொண்டேன். இந்த ஃபார்ம்ல நாங்க இந்த யூனிட் பிரைஸ் அப்படின்றதுல யூசர் டைப் பண்ண போறாரு இப்ப. ஓகே, அது மாதிரி குவான்டிட்டி அப்படின்ற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல யூசர் டைப் பண்ண போறார். அதை எடுத்து பெருக்கி வார விடைய இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல காட்டணும். கிளியரா? நான் இது சும்மா சொல்றேன். இங்க பாருங்க, யூசர் யூனிட் பிரைஸ் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல 2ன்னு டைப் பண்றார். ரைட், குவான்டிட்டி இந்த இடத்துல வந்து 10ன்னு டைப் பண்றார். பண்ணிட்டு டோட்டல் பிரைஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணும்? இந்த டோட்டல் பிரைஸ் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன செய்யணும்? இது ரெண்டும் பெருக்குப்பட்டு 20ன்னு சொல்லிட்டு காட்டணும். அப்படித்தானே? அதுக்கான கோட் செக்மெண்ட் எழுத செல்றான். அதுக்கு நாங்க ஜாவா ஸ்கிரிப்ட் கட்டாயமா யூஸ் பண்ணணும், இல்லாட்டி கஷ்டம். கிளியர்? ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும் அதுக்கு. ஓகே, அப்ப நான் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை ஸ்டார்ட் பண்றேன். கிளியர்? ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஸ்கிரிப்ட் தொடங்கி ஸ்கிரிப்ட்னு முடிச்சிறேன். ஓகே ஓகே, இப்போ இதுக்கு நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு எனக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்திருக்கிற ப்ரீவியஸ் வீடியோல. ஸோ ஃபங்க்ஷனுடைய நேம் நான் கலந்து வச்சுக்கோறேன். ஓகே, அதுக்கு நான் கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி முடிச்சுக்கோறேன். இதுக்கு நான் டைப் பண்ணணும் என்னத்த. ஓகே, இதுல தான் நான் டைப் பண்ணணும். பெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நல்லா விளையங்கோங்க. இங்க இன்ட் ஒன்று கொடுத்திருக்கிறான். குவான்டிட்டியே எடுக்கணும். ஐ மீன் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஈகிறத எடுத்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இதுல எடுத்து பெருக்கி வார விடைய இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல காட்டணும். ஆகவே நான் குவான்டிட்டி அப்படின்ற டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஃபெஸ்ட்டுக்கு நான் வேலையை காட்ட போறேன். விளங்குறா? கிளியர் தானே? விளங்குவோம். இப்போ இந்த குவான்டிட்டி டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எப்படி நான் எடுக்க போறேன்னு சொன்ன வேல்யூ, இந்த குவான்டிட்டி டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குன்னு ஒரு நேம் நாங்க மேல கொடுத்திப்போமே. விளங்குறா? அந்த குவான்டிட்டி டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் தான் என்னது, நல்லா விளங்குவோம். குவான்டிட்டி டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் வந்து நான் யூனியன் கொடுத்திக்கிறேன். சாரி, யூனிட் டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் நான் யூனியன் கொடுத்திக்கிறேன். குவான்டிட்டி டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் நான் குவான்னு கொடுத்திக்கிறேன். ஐ மீன் குவான்டிட்டி அப்படி கொடுத்திக்கிறேன். இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் வந்து நான் டோட்டல்னு கொடுத்திக்கிறேன். அப்படி விளங்கிக்கோங்க. இப்போ நான் என்ன செய்ய போறேன்? நான் குவான்டிட்டி டெக்ஸ்ட் பாக்ஸ்ல தான் எடுக்க போறேன். கிளியர் தானே? அதுக்கு முந்தி பார்க்கணும், இந்த ஃபார்ம் உடைய நேம் வந்து ஓர்டர் தானே. ஆகவே நான் செய்ய போற வேலை என்னத்தன்னு சொன்னா, நல்லா விளங்கிக்கோங்க. கிளியரா? நீ பாருங்க, நான் செய்யற என்னத்தண்டா, பெஸ்ட்டுக்கு ஓர்டர் நீ டைப் பண்றேன். ஏன்னா அந்த ஃபார்ம் உடைய நேம் வந்து ஓர்டர். அடுத்து நான் என்ன செய்யணும்? அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் யூனி தானே. யூனின்றதை நான் இப்ப டைப் பண்ணணும். விளங்குறா? டாட் வச்சு யூனின்றதை டைப் பண்றேன். கிளியர்? அப்ப என்ன செய்யும் தெரியுமா? நாங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த ப்ரோக்ராம் என்ன நடக்கும்னு சொன்னா, ஆர்டர் அப்படின்ற ஃபார்முக்குள்ள போயிட்டு, சரியா, குவான்டிட்டினா குவான்டிட்டி அப்படின்ற டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கும். டெக்ஸ்ட் பாக்ஸை பார்க்கும். விளங்குற? நான் சொல்றேன், ஆர்டர்ண்டா ஆர்டர் டைப் பண்றதுக்கான காரணம் ஆர்டர் ஃபார்முக்குள்ள பேத்து குவான் அப்படின்ற டெக்ஸ்ட் பாக்ஸ் அது பார்க்கும். கிளியரா? அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு நான் வந்து குவான் யூஸ் பண்ணணுமே, என்ன நான் குவான்டிட்டி செஞ்சு பண்ணிக்கிறது. ஓகே, இப்ப பார்த்தா மட்டும் சரியா? அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்றது எடுக்கணுமே, அதுக்கு நான் வேல்யூ அப்படின்ற யூஸ் பண்றேன். கிளியரா நான் சொல்றது? கிளியர் தானே? என்ன செய்யற, வெஸ்ட்டுக்கு ஃபார்ம் அப்படின்ற ஆர்டர் அப்படின்ற ஃபார்முக்குள்ள போயிட்டு குவான் அப்படின்ற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிறத பார்த்து யூசர் டைப் பண்றது எடுக்கணுமே, அதுக்கு தான் நான் வேல்யூன்றது எடுக்கிறேன். இப்ப எடுத்து நான் நம்பரை கன்வெர்ட் பண்ணணுமே, அதனால இதை நான் பிரக்கெட் பண்ணி, இல்லைங்கிற, இதை நான் பிரக்கெட் பண்ணி இதனை செய்யறேன், நான் பார்ஸ் இன்ட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்றேன். இன்ட் டாட் பார்ஸ்ன்றது சி ஷார்ப்ல, இங்க பார்ஸ் இன்ட்ன்றது யூஸ் பண்ணணும். இல்லைங்கிற? தானே? சரி, ஆகவே இப்ப நான் சக்சஸ்ஃபுல்லா என்ன செஞ்சுட்டேன்? குவான்டிட்டி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்னத்தேன் நான் செல்லுது விளங்கும் நினைச்சிட குழம்புவான, நான் சக்சஸ்ஃபுல்லி இந்த குவான்டிட்டி என்ற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல யூஸ் அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, கொஞ்சம் இருங்க, அதே மாதிரி தான் நான் ஒரு வேலை செய்ய போறேன் யூனிட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும். ஆகவே இப்ப நான் ஸ்டார் ஒன்று போடுறேன், பேருக்கு பண்றேன். ஆகவே
திருப்பி என்ன செய்யணும், இந்த ஃபார்முக்குள்ள போக சொல்லணுமே. அப்ப நான் என்ன செய்யறேன், ஃபார்ம் ஆர்டர்ன்றதை டைப் பண்ணி அடுத்த என்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் போக சொல்லணும், யூனிட் டெக்ஸ்ட் பாக்ஸே அதோடைய நேமை நான் டைப் பண்ணி பார்த்துட்டு நான் அதை வேல்யூ எடுக்க சொல்லணுமே. அப்ப வேல்யூன்றது டைப் பண்ணி அதை பிரேக்கெட் பண்ணி என்ன பண்ணணும், இப்ப அதை அப்படியே நான் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்படித்தானே? அதுக்கு நான் பார்ஸ் இன்ட்ன்றதை யூஸ் பண்ணி நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணி போறேன். கிளியரா விளங்கி இருக்கும்னு நினைச்சிறேன் நான். ஓகே, சரி. இப்ப வேலை முடிஞ்சு. செமிகோலன் போடணும், இல்லாட்டி தேவையும் இல்லை. ஆனா போட்ட நல்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சேன், குவான்டிட்டி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எடுத்து இந்த வேலையை செஞ்சேன். இப்ப நான் அடுத்து என்கிட்ட யூனிட் பிரைஸ் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்தேன். இப்ப நான் என்ன செய்யணும், இதை ஈக்குவல் பண்ணி இதுல காட்டணும். இங்க பாருங்க, அதானே சொல்லிக்கிறான், குவான்டிட்டி டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எடுத்து யூனிட் பிரைஸையும் எடுத்து பெருக்கி டோட்டல் பிரைஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல காட்டணும். அதுக்கு நான் ஒரு வேலை செய்ய இயலும். என்ன சொன்னா, இப்போ டோட்டல் பிரைஸ் உடைய டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் வந்து நான் டோட்டல் டே தான் நான் கொடுத்தேன். சரியா? ஓகேயா? ஆகவே நான் செய்யணும் என்னன்னு சொன்னா, அதுக்கும் ஒரு வேலை செய்யணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஓர்டர்ன்ற என்ன செய்யணும், ஃபார்முலா போக சொல்லி டாட் என்ன செய்யணும், டோட்டல்ன்ற என்ன இதுக்கு போய் சொல்லி வேல்யூ விளங்குற வேல்யூல வந்து இதை பெருக்கி வறுமை ஒரு விட அதை நான் பேஸ்ட் பண்ண செல்லும். கிளியரா? இதானே இதுக்கான கோட் செக்மெண்ட். கிளியரா விளங்குறா? ஆகவே நான் இன்புட் கொடுத்தா இது வந்து என்னத்த செல்ற, இது வந்து என்னது, இது வந்து கான்டினென்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், இது வந்து யூனிட் பிரைஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து பெருக்கி வார விடைய இந்த டோட்டல் பிரைஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போடும். உதாரணத்துக்கு 5 நபர் டைப் பண்றாரா இருந்த இதுல 2 நீங்க டைப் பண்றதா இருந்த பெருக்கி 10 நீங்க செய்வோம். இதுதான் இதுக்கான கோட் செக்மெண்ட். விளங்குறா? டெஸ்ட்டுக்கு அந்த ஃபார்முக்குள்ள போற, அதுக்கப்புறம் அந்த நேமை பாக்குற டெக்ஸ்ட் பாக்ஸ் உடைய, அதுக்கப்புறம் வேல்யூ எடுக்கிற, ஃபார்முக்குள்ள போற, டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் எடுக்கிற, வேல்யூ எடுக்கிற, பெருக்கிற, பெருக்கி அந்த ஃபார்முல சேர்த்து டோட்டல்ன்ற அந்த பிரைஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு அதோடைய வேல்யூல இப்ப பெருகி வரும் 10 அதை போட சொல்றேன். இதான் இதுக்கான கோட் செக்மெண்ட். அவ்வளவே தான். இது எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். கிளியர்? அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, விளங்கி நினைச்சிட்டு டவுட் கட்டாயம் கேளு.